அது ஒரு அழகான பிரம்மாண்டமான ராஜ்யம். அதோட ராஜா அந்த நாட்டு மக்களை ரொம்பவும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் ரொம்பவும் நேர்மையானவங்களா இருந்துட்டு வந்தாங்க. அந்த நாட்டில் ஒரு இளைஞர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தினமும் வேலை தேடி போவார். அன்னைக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவர் அன்னைக்கு தேவையான உணவுகளை சமைச்சு சாப்பிடுவார், இருக்கிறாரு. இது மாதிரி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, வேலை எல்லா இடத்துலையும் தேடுறாரு. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. இன்னைக்கு வேலை கிடைக்கலனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? இன்னைக்கு பொழுது எப்படி போகும்? அப்படிங்கிற சிந்தனையிலேயே அவர் ரொம்பவும் சோகமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து திடீர்னு ஒரு குரல் கேட்குது. இங்கே யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? அதுக்கு தக்க சன்மானம் நான் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு குரல். அது ஒரு முதியவரோட குரல். கேட்டதும் ஒரு உற்சாகம் வருது அந்த இளைஞருக்கு. உடனே திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு தேவையான உதவியை நான் தரேன், செய்கிறேன், தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்போது என்கிட்ட இந்த 3 மூட்டைகள் இருக்குது. இந்த 3 மூட்டைகளில் 2 என்னால் தூக்கிக்க முடியும். ஆனால் ஒன்று ரொம்பவும் கனமாக இருக்குது, என்னால் தூக்கிக்க முடியல. அதனால் அதை தூக்கிறதுக்கு உதவி செய்யணும். அதுவும் நான் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்க ஒரு கிராமத்துக்கு தான் பயணம் பண்ணுறேன். அங்கே வரைக்கும் தூக்கிட்டு வரணும் அப்படின்றாரு. அந்த இளைஞர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே முதியவர் சொல்கிறாரு, இதுக்கு சன்மானமாக நான் 3 பொற்காசுகளை உங்களுக்கு தரேன் அப்படின்றாரு. உடனே அந்த இளைஞரும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை தூக்க முயற்சிக்கிறாரு. கொஞ்சம் ரொம்பவுமே கனமாக இருக்குது. என்னங்க ஐயா அப்படிங்கிற, அதை தான் சொன்னனே, என்னால் அந்த மூட்டையை தூக்க முடியல, கனமாக இருக்குது அப்படின்னு. சரி அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த இளைஞர் அந்த மூட்டையை தூக்கிடுறாரு. தூக்கிட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. இளைஞர் கொஞ்சம் இளம் வயது இல்லையா, கொஞ்சம் வேகமாகவே நடக்கிறாரு. ஆனால் முதியவரால் அந்த இளைஞருக்கு கூட சமமாக வேகமாக நடக்க முடியல. இருந்தாலும் நடக்கிறாரு. அவங்க பயணிக்கிற பயணத்தில் இடையில ஒரு ஆற்றை இவங்க கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இளைஞர் என்ன பண்ணுறாரு, அந்த மூட்டை கனமான மூட்டையுடனேவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆற்றுல கடகடன்னு இறங்கிடுறாரு. ஆனால் இந்த முதியவரால் முடியல. அந்த பக்கமே நிற்கிறாரு. நிற்கும் போது சொல்கிறாரு, தம்பி, என்னால் இந்த மூட்டை 2 மூட்டைங்களை வச்சுட்டு என்னால் இந்த ஆற்றுல இறங்கி வர முடியாது. ஏன்னா இது ரொம்பவும் ஆழமான ஆறாக இருக்குது. நானும் வயசில் முதிர்ந்தவன். இப்போ இந்த 2 மூட்டைகளை வச்சுக்கிட்டு நான் இறங்குனேன்னா ஆற்றோட ஆற்ற நான் அடிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்னால் முடியல அப்படிங்கிறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. நீ இதில் என்கிட்ட இருக்கிறதுல 2 மூட்டையில் 1 வாங்கிக்கோ, அதுக்கு தேவையான சன்மானத்தையும் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு முதியவர். உடனே அந்த இளைஞர் அதுக்கும் ஒத்துக்கிட்டு திரும்ப வர்றார். ஆனால் அவர் யோசிக்கிறார் தரத்துக்கு. ஏன்னா முதல்ல கொடுத்தாரு இல்லையா, அந்த பை நிறைய என்ன இருக்குது அப்படின்னா பித்தளையால் செய்த நாணயங்கள் இருக்கான். இப்போ அவர்கிட்ட 2 மூட்டை இருக்குல்ல, அதில் 1 கொடுக்க போகிறாருல, அதில் வெள்ளியால் நிறைஞ்ச நாணயங்கள் இருக்கான். இதை தூக்கிட்டு அந்த இளைஞர் ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது? நம்மளால ஓடி போய் பிடிக்க முடியாதுல்ல அந்த முதியவரால். அதனால் கொஞ்சம் யோசிக்கிறார். உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, நான் நேர்மையான நாட்டை சேர்ந்தவன், எனக்கு நேர்மை தான் பரிசே. நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னோட சொந்த உழைப்பால் வர ஊதியத்தை மட்டும்தான் வச்சுப்பேனே தவிர மற்றவங்கள ஏமாற்றி பழக்கம் கிடைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த முதியவரும் சரிப்பா அப்படின்னு அந்த 2வது மூட்டையும் தராரு. 2 பேரும் ரொம்பவும் பாதுகாப்பாக அந்த ஆற்றை கடந்துடுறாங்க. கடந்து போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் கொஞ்சம் மலை ஏற வேண்டிய நிலை வருது. இவரோ முதியவர், அந்த இளைஞரோ வேகமாக ஏற ஆரம்பிக்கிறாரு. 2 மூட்டை வச்சதுனால வேகமாக ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த முதியவர் ரொம்ப அந்த அடியிலேயே இருக்கார், மலை அடிவாரத்திலே இருக்கார். அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஐயா என்ன நீங்கள் ஏறாமல் அங்கேயே இருக்கீங்க? என்னால் நடக்கவே முடியலப்பா. இதில் நான் எங்கேருந்து இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு இந்த மலை ஏறி அந்த பக்கம் வர்றது? அவ்வளோ தூரம் என்னால் முடியாது. அப்படியா அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நான் வேணால் உங்களுக்காக அந்த மூட்டையை தூக்கிட்டு வரட்டுமா? உடனே அந்த முதியவர் பார்க்குறாரு அவரை. நான் அவர் யோசிக்கிறாரு, ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த இளைஞருக்கு புரியவே இல்லை. உடனே சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் பித்தளையால் ஆன நாணயங்கள் நிறைந்த மூட்டையும் கொடுத்துட்டேன், வெள்ளி நாணயங்கள் நிறைந்த மூட்டையும் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ இருக்கு பாரு, இது என்கிட்ட இருக்கிறது தங்க நாணயங்கள் நிறைந்த மூட்டை. இதை நான் உங்ககிட்ட தரேன். ஆனால் நீ இதை எடுத்துக்கிட்டு போயிட்டீன்னா என்னால் ஓடி பின்னாடி வர முடியாது.
மொத்த நாணயங்களும் உங்ககிட்ட போயிடும். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரொம்பவும் யோசிக்கிறாரு. இப்போவும் அந்த இளைஞர் சொல்கிறார், நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் ஏமாத்துறது என் பழக்கமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல வேலை செஞ்ச இடத்துல என்னுடைய முதலாளி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அந்த வேலையே விட்டேன். இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. உடனே அதுக்கு முதியவர் சொல்கிறார், உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நீ சொல்கிறத எப்படி நான் நம்ப முடியும்? ஆனாலும் இப்போ எனக்கு வேறு வழி கிடையாது. நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். என்னால் இந்த மூட்டையும் தூக்கிட்டு வர முடியாது. அதனால் நீ சொல்கிற மாதிரி நான் இந்த மூட்டையும் தரேன். இதுக்காகவும் ஒரு 3 நாணயங்கள் சேர்த்து தரேன். உன்னை நம்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அந்த தங்க நாணயம் இருக்கிறதா சொன்ன மூட்டையையும் அந்த இளைஞர்கிட்ட கொடுத்துட்றார். இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 மூட்டைகளையும் தூக்கிக்கிட்டு வேகமாக நடக்கிறாரு. ஏன்னா இளம் வயது, வேகமாக நடக்கிறாரு. ஒரு உத்வேகத்தோடு நடக்கிறாரு. ஆனால் அந்த முதியவரால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியல. அவர் எவ்வளோ வேகம் வர முடியுமோ அந்த வேகத்தில் பின்னாடியே வராரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த இளைஞரோட மனசில் என்னென்னமோ எண்ணங்கள் தோன்றுறது. அதாவது இந்த மூட்டையில் தங்க நாணயங்களாக இருக்கிறதா சொல்கிறாரு. இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஓடிட்டா இந்த முதியவரால் நம்மளால் ஓடி வந்து கண்டிப்பாக பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவருக்கு தான் வயசாயிடுச்சே, இவ்வளோ நாணயத்தை வச்சு இவர் என்ன பண்ண போகிறாரு? நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும். பிடிச்ச உணவுகளை சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி உடை அணியலாம், பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகான பெரிய வீட்டு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம். நம்ம பிடிச்ச வாழ்க்கை வரும். எல்லாரும் மதிப்பு மரியாதைன்னு தருவாங்க. நம்ம அந்தஸ்தே உயர்ந்துருமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் ஒரு நிமிஷம். அதாவது இது எல்லாமே வந்து நேர்மறையான எண்ணங்களா? கண்டிப்பாக கிடையாது. எதிர்மறையான எண்ணங்கள். இவ்வளோ நாளாக நேர்மையான இருந்தார் அவர். ஆனால் இந்த நாணயங்களை பார்த்ததும் அவருடைய நிலை தடுமாறிடுது. உடனே என்ன செய்கிறாரு, கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த 3 மூட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டை நோக்கி வேகமாக ஓடிடுறாரு. அந்த முதியவரால் பின்தொடர முடியாது. அவர் அதே சமயத்தில் பின்தொடர்ந்து ஓடி வரவும் இல்லை. அதே மாதிரி அந்த இளைஞர் வீட்டுக்கு போயிட்டு அந்த மூட்டைகளை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா சின்ன சின்ன பளபளப்பான கற்கள், அதாவது சாதாரண கற்கள் தான் அந்த மூட்டைகளில் இருந்தது. அப்போ பார்த்ததும் அந்த இளைஞருக்கு ஒரே ஏமாற்றம். அவர் என்ன தங்க நாணயம் வெள்ளி நாணயம்னு சொன்னார், பார்த்தா வெறும் கற்கள் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சமும் யோசிக்காமல் எல்லா மூட்டைகளையும் திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு மூட்டையில் வந்து ஒரு கடிதம், அதாவது ஒரு கடிதம் இருக்குது. அதில் வந்து எழுதியிருக்கு, நான் வந்து சிறந்த நேர்மையான ஒருத்தரை தேடிய பயணம் இது. நான் இந்த ராஜ்யத்தோட அரசன். அவருக்கு வந்து வாரிசுகள் கிடையாதான். அதனால் அவருக்கு அப்புறம் தகுந்த முறையில் மக்களை நேர்மையாகவும் அன்பாகவும் அவருடைய சொந்தங்கள் குழந்தைகள் போல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு வளர்ப்பு மகனை தேடிய பயணம்தான் அது. நீங்கள் நேர்மையாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்நேரம் நான் உன்னை வந்து என்னோடய வளர்ப்பு மகனாக, அதாவது அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் பிரயோஜனமே இல்லை. நீ என்னை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்ட. அதனுக்கு பரிசாக நான் எதுவுமே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். இப்போ தான் அந்த இளைஞருக்கு புரியுது, நம்ம இவ்வளோ நாளாக நேர்மையாக இருந்ததோட பலன் என்ன? ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த ஒரு நொடி அவர் அந்த சிந்தனை வந்தது இல்லையா, எடுத்துகிட்டு போனால் அந்த முதியவரால் பிடிக்க முடியுமா அப்படின்னு முதல் எண்ணம் வரும்போதே அவர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லை நம்மளை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே உண்மையாக இருந்தோம், இனிமேலும் உண்மையாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இப்போ அவர் ராஜாவாக இருப்பார். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சலனம், அதாவது தவறான எண்ணங்களுக்கு இடத்த கொடுத்து அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பை அவர் சந்திச்சிருக்காரு, தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ அவர் வாழ்க்கையே மாறி இருக்க வேண்டியது நல்ல விதமாக, ஆனால் அது மாறவே இல்லை. இதுதான் நண்பர்களே, நம்மளும் எல்லா சூழ்நிலையிலும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எப்போவுமே எல்லா சூழ்நிலையும் நம்ம எண்ணங்களை கவனித்து நேர்மறையான எண்ணங்களோட மட்டும் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இன்னுமே சிறப்பாக அமையறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம தான் அதுக்காக நம்மளுடைய எண்ணங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். தவறான எண்ணங்களுக்கு எப்போவுமே நம்ம அனுமதி தரக்கூடாது. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது செயல்களாக மாறி நம்மளுடைய லட்சியத்தை அடைய வைக்குது. அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் இந்த கதையை கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.